நரிகளும் நாய்களும் சிங்கங்களும் இருக்கக்கூடிய வனத்தில் விட்டு போய்விட்ட. எனக்கு தாயும் இல்ல தந்தையும் இல்ல, எனக்கு அண்ணன் இல்ல தம்பி இல்ல, என்ன ஆதரிப்பார் யாரும் இல்ல, இல்ல மாமன் இல்ல மச்சான் இல்ல, இந்த நாட்டுல மத்தவரும் ஒருவர் இல்ல. நான் எங்கே போவேன்? என்னை யாரு காப்பாற்றுவா? கொண்டிருக்கின்ற போது எனக்கு யாருமே இல்ல. என் அண்ணனாகிய ஸ்ரீமந்த நாராயணனுடைய ஞாபகம் தான் வருகின்றது. அண்ணா எங்க ஆயப்பாடி கண்ணா சோலாப்பாள சத்தம் தான் கேட்கின்றது. சிறிது நேரம் வனத்திலே இருந்து பார்ப்போம். என் அண்ணனாய ஸ்ரீமந்த நாராயணன் வந்து என்னை காப்பாற்றுவாரோ என்னவோ. சிறிது நேரம் இருந்து பார்ப்போம். அறியாத புத்தியில் தெரியாத ஒரு தவறு செய்துவிட்டால், தெரியாத தவறு செய்த காரணத்தினால் அவருடைய தந்தைய நாகராஜ வண்ணன் கண்ணை பிடுங்கி காடகத்தில் விட்டு விட்டார். ஏன் எதற்காக? நரி நாய் பிடுங்கி சாவட்டும் என்று. அதனால அனந்தகன் சிந்தனையோடு அண்ணனா தம்பியா மாமனா மச்சானா என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லும் தருவாயில் ஸ்ரீமந்த நாராயணன் ஞாபகம் விட்டது. அதே பிரகாரமாக ஸ்ரீமந்த நாராயணன் சமைக்க வருகின்றார். அண்ணவரால் மற்றவர்
4 இட்லி ஒரு ஊத்தாப்பம் சாப்பிடுவோம். கல்யாணம் பார்த்துட்டு இட்லி சாப்பிடுவோம். சரியா? வாரும் கொலாயி சுவாமி. எந்த இடத்துல மட்டும் பறக்கணும் கொட்டு நான் பெரும் தருண காலங்களில் கடல் அலைநகல் சூழ்ந்தது போல் சபையை அமர்ந்துள்ளது அல்லவா? உண்மைதான். சீர்திருத்தமான சிங்கார மேடை, தீப ஒளி, தெய்வீக சபை நமக்காக அன்னபோஜனம் அளித்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்த பேர் அன்பு உள்ளம் கொண்ட பெரியவர்களுக்கும் பெருமைக்குரிய என் தாய்மார்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழ சிறந்த அழகு திரு பொன்னாடி நகரத்தின் பேரு பாலமரத்து கொட்டாய். பாலமரத்து கொட்டாய் என்றாலும் ஒரு தாய் திருநாடு. இந்த தாய் திருநாட்டிலே ஆண்களாக பிறந்துள்ள பெண்களாக பிறந்திருக்கும் தாய் உள்ள சகோதரர் சகோதரிகளில் அவற்ற பேர்களும் கடல் அலை போல் காத்திருக்கிறார். காரணம் யாது? பாலமுருகன். முருகன். முருகன் ஆறுமுகன் என்றால் பாலமரத்து கொட்டாயில் எழுந்துருளிய ஆறுமுக கடவுள். ஆறுமுகமும் 12 கையும் பட்ட சங்கார வேலுடன் சரவண பொய்கையில சோர சம்காரம் செய்வதற்காகவே பிறந்த ஆறுமுக கடவுள். அந்த தெய்வ திருநாளை முன்னிட்டு இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகம் அரங்கேற்றம். சாதவா ஸ்ரீமகாபாரதம் என்பது 6,60,000 சங்கம் 4 காண்ட 18 பருவம். 4 காண்ட 18 பருவத்தில் ஆதி பருவத்தில் ஒரு பாகமாகி விளங்க வரக்கூடிய இன்று வைத்துள்ள நாடகம் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை. நாகக்கண்ணி கல்யாணம். அப்படியா? ஏதோ சொல்லிக்கலாம். அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை இன்னும் உளிவி திருமணம். அப்படித்தானே? சரி, அதனால என்ன இருக்குதான் தெரியும். இன்னொரு விஷயங்க என்னப்பா? இந்த முருகபெருமான் ஆறுமுகம்
முருகப்பெருமான் சொல்றோம். இந்த முருகனுக்கு 6 முகம் எப்படி வந்துச்சு அது பத்தி விளக்கமா கொஞ்சம் சொல்லிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிங்க. 6 முகம்ல டீ சுடாது. அப்படி சுடாது. 6 முகம் ஏன் வந்துச்சு? சுட வச்சுட்டோம். பத்மாசுரன், அதாவது சிங்கமகாசுரம், ராணுகோபன், கஜமகாசுரன், சரி இப்படி என்று அசுராதிகள். நல்லா கேளுங்கம்மா. சோனியாபுரத்திற்கு அரசர்கள். ஆமா, சோனியாபுரத்திற்கு அரசர்கள். இப்படி இருக்க சகல தேவர்களையும் இந்த அசுராதிகள் தன் கைக்குள் கொண்டார்கள். ஆனா அடைக்கலாம், யாரும் அவைக்கிற ஜெயபெற முடியாது. ஈஸ்வரன் முதல் இந்திரன் வரை சகல தேவர்களையும் அடிமையாக்கணும். நாராயணா, சகல தேவர்களையும் அடிமையாக்குனாங்க. அப்ப யாராலும் ஜெயம் பெற முடியவில்லை. அப்ப சிவபெருமானிடத்தில் போய் முறையிட்டாங்க. சுவாமி, சகல தேவர்களையும் சித்திரபதி செய்கிறார் இந்த அசுராதிகள் அப்படின்னு முறையிட அவருக்கு அதிகமா கோபம் ஆகி போச்சு. கோபம் வந்து விட்டது. கோபம் வந்தவுடனே நெற்றி கண்ணால் இருந்து 6 கட்டி நெருப்பு உருவாகி திருப்பாக்கடல்ல போய் விழுவுது. ஆமா, அதை அநேக காலங்கள் திருப்பாக்கடலிலே கடந்து அந்த 6 கட்டி நெருப்பும் ஒன்றாகி 6 முகத்துடன் 12 கையோடு சத்த சங்கார வேல் சரவண பொய்யிலே முருகப்பெருமான் பிறந்து அசுராதிகளை மதம் செய்து தேவர்களை விடுவித்தார். இதான் ஆறுமுக கடவுள் உற்பத்தியான விஷயங்கள். போனால் போகட்டும் என்று வைத்துள்ள நாடகம் திருமணம், அர்ஜுனும் தீர்த்த யாத்திரை. இந்த நாடகத்தில் இந்த வேலையை நான் தற்பார் விஷயமாக வந்திருக்கிறேன். மாதவா, நான் யாரு, என் பேரு என்ன, எதற்காக வந்தேன்? எல்லாம் காசுக்கு தான் சாமி வந்திருக்கோம். காசு அக்கா, காசு கொடுக்க அக்கா. 10 ரூபாய் கூட அக்கா. நாம வேடம் விட்டு வெளியே வந்தவுடனே நமக்காக அன்பளிப்பு செய்து வேறு அன்பு உள்ளம் கொண்ட பெரியவர்களுக்கு அன்பளிப்பு செய்யாதவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். இப்ப தெரியுதா? ஒண்ணுமே தெரியல சாமி, எதுவுமே தெரியல. சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்ப சொல்லுங்க. ஹரிஹரி மூலம் என்று, ஹரிஹரி மூலம் என்று என்னை யாவருமே துதி செய்ய காத்தல், காத்தல், அழித்தல், அழித்தல், படைத்தல், படைத்தல், முச்சுடரில் ஒருவர். என் பெயர் ஏப்பாடு முச்சுடரில் ஒருவர் என்ற போதே அழுகிறாய். காரணம் அவர் முன்னாடி போறது கூட சாமி பகவானே, உனக்கு என்னென்ன தொழில் இருக்குதுன்னு சொல்லவே இல்லையா? சொன்னீங்க காத்தல், அழித்தல், அழித்தல், படைத்தல், படைத்தல், முச்சொடையில் ஒருவர். பகவானே, உங்ககிட்ட அழிக்கக்கூடிய தொழில் இருக்குதுன்னு தெரியாத போச்சு சாமி, எனக்கு தெரியாத போச்சு. 3 தொழிலுக்கும் அதிபதி என்கிறாயே, இது இவ்வளவு நாள் வரைக்கும் தெரியாத போச்சு. எனக்கு தெரியாத போச்சு. தெரிஞ்சுதான் அழுகுறியா இல்ல தெரியாதே அழுகுறியா?
இப்ப தெரியாத அழுகுறேன். அப்படியா? இது என்ன அழுந்திருக்க மாட்டேன். சொல்லிவிட்டாரு. ஆமா சாமி, ஏப்பா? நான் ஏன் அழுகுறது தெரியுமா? ஏப்பா? எனக்கு திருமணம் ஆச்சு 10 வருஷம் ஆகி போச்சுங்க. 10 வருஷம் திருமணம். ஆமா 10 வருஷம் ஆனாலும் முன்ன பொட்ட புள்ள பிறந்துச்சு. ஆஹா. வீட்டுக்கு மகாலட்சுமி பிறந்திருக்கிறா. அம்மா தாயே. அம்மா மகாலட்சுமி. ஏன் மகாலட்சுமி பிறந்திருக்கிறா. அப்படியே ஊருக்கு பூரா கேக்கு சாக்லேட் மிட்டாய் பூரா பொம்பளைங்களுக்கு பூரா பீரு, ஆம்பளைங்களுக்கு பூரா ஒரு கோட்டை கொடுத்தா இல்ல குடிக்கிட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் பேரு, ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு கோட்டை. ஆமா எனக்கு பெருமை. எவ்வளவு செலவு பண்ண? என்ன ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணேன். யாருக்காவது இது வரைக்கும் ஒரு டீ உண்டா? என்ன வாரி வழங்கக்கூடிய வள்ளல்ங்கிறாரு. இது வரைக்கும் ஒரு டீ ஒரு சாமி நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து பஸ் இறங்குறது ஒரு பெருமையா பேசிக்கிறது முடியும் இல்லைங்க. டெம்போட்டு இறங்குறதுக்கு பஸ் கரெக்டா ஸ்டார்ட் ஆகுறதுக்கு கரெக்டா இருக்குது. வந்து இறங்கணும். ஆமா பஸ் ரெடியா இருக்கு. ரெடியா இருக்குது. எல்லாத்தையும் வாங்கிக்கோ. எல்லாத்தையும் கொடுத்துருவேன். சரி, 2வது பையன் பிறக்குமா? அதுவும் பொட்டு பிள்ளை. சரி, 3வது பையன் பிறக்குமா? அதுவும் பொட்டு பிள்ளை. இப்படி ஒன்னொன்னா பார்க்கும்போது 10 பிள்ளைங்களும் பொட்டு பிள்ளைங்களும் சாமி. 10 ஊட்டுறப்ப வெறும் பொட்டு பிள்ளைங்களும் கிடைக்கும். ஒரு 5-6 பிள்ளைங்க வயசுக்கு வந்துச்சு. இந்த புள்ள வயசுக்கு வந்துச்சா, இந்த புள்ள வயசுக்கு வந்துச்சா, அந்த புள்ள வயசுக்கு வந்துச்சா, அந்த புள்ள வயசு ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியல. இல்லைங்க, வீட்டுல என் பங்காளிங்க எல்லாம் சண்டைக்கு வராங்க. எதனால? தாயாளி யார சொல்ற? இல்ல என்ன சொல்றாங்க? தாயாளி 10 புள்ளையில பொட்டு புள்ளையில பெத்து வச்சுட்டேன். 2-3 பிள்ளைங்க வயசுக்கு வந்துருச்சு. அதாவது சந்து சந்தா தெரியுதுங்க. நம்ம குடும்பத்துக்கு பேரே கெடுக்கிற ஏன்டா தாயாளி போற என்ன சண்டைக்கு வராங்க. அது மட்டும் இல்ல சாமி, கரெக்டா நைட்டு 1 மணி 2 மணி ஆனா போதும், ஓட்டு மேல கல்லு வேற பொட்டு விழுவுது. கூட தெரியாது. ஓட்டு வீடு நல்லா சவுண்ட் கேக்குது. 2 போகுது, 2 வருது, 2 போகுது, ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியல. எது பெருசு எது சின்னதுன்னு ஒண்ணுமே தெரியல சாமி. இப்ப 11வது எங்க வீட்டுக்காரி 3 மாசமா முழுவாங்க இருக்கிறான். இது கர்ப்பமா இருக்கு. என் தண்ணி அப்படியேப்பட்ட தண்ணிங்க. பச்சை நெருப்பாட்டு பிடிக்குது. என்ன பண்ண, என் தண்ணி அப்படியேப்பட்ட தண்ணி பச்சை நெருப்பாட்டு பிடிக்குது. 11வது ஆட்சியில் அது ஆண் உதவியா பெண் உதவியா டாக்டர் செக் பண்ண வேண்டியது. சிடி ஸ்கேன் போட்டு பாத்துங்க. அதுவும் பட்டு புள்ள. அதுவும் பட்டு புள்ள. கையில காசு இல்ல, கடை கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. யாரும் இல்ல சாமி. உன்கிட்ட அழிக்கக்கூடிய தொழில் இருக்குதுங்கிற சாமி. 15 புள்ள பொட்ட புள்ள பெத்தாலும் நாங்க கவலைப்படல. ஆனா ஆம்பளை புள்ள இல்லாத ஆபரேஷன் பண்றோம் நாங்க கிடையாது. எத்தனை பிறந்தாலும் சரி, ஆம்பளை புள்ள இல்லாத ஆபரேஷன் பண்றோம் நாங்க கிடையாது. ஊரா மட்டும் புள்ள கொல்லி வைக்க கூடாது அப்படி என் பெரிய குறிக்கோளா இருக்காங்க. சாமி என்னப்பா? நேர வீட்டுக்கு போறேன். நான் உங்க வீட்டுக்கு நான் போகட்டும். ஆமா 3 வேளை உள்ள வர்றேன். ஆனா கருப்பு பைக்கு மட்டும் சின்ன ஒரு எல்லளவு காயப்படக்கூடாது. கருப்பு பைக்கு மட்டும் அடி சின்ன எல்லளவுக்கு காயப்படும். கீழே வரக்கூடாது. சரி. நூலவுல கீழே வரக்கூடாது. சரி. 11வது போய் அழிச்சுட்டு வந்துறியா, கழிச்சுட்டு வந்துறியா? உனக்கு அறிவு இருக்குதா? கை விட. காக்கும் தெய்வம் நான். நீதானே அழிக்கக்கூடியது. அழிக்கக்கூடியவன் என்றால் துஷ்டர்களை அதமடக்கக்கூடியவர். அகராதி பிடிச்சவனதான். சிசுபாவன் பொல்லாது. 1000 பசுவை கொண்ட பாவம் ஒரு சிசுவை கொண்டால் வந்து சேரும். கண்டிப்பா சேர்ந்து தாயாளி அப்படி பூரா கொண்டுதான் சாமி. ஆம்பளை பசங்க பூரா பொட்ட புள்ள பூரா புரோகருக்கு 15,000 50,000 திருடுறாங்க. சரி, போனால் போட்டு. என் பெயர் நாராயணன். இருப்பினும் நீ மண்ணுலகிலே பெண்ணாக பிறந்து மகனே கிருஷ்ணா என்று பாலோடு அன்னங்களை பகிர்ந்து கொடுத்து மண்ணுலகில் என்னை பாசம் காட்டி வளர்த்தன என் தாய், எங்க அம்மா. ஏதோ 5-10 கொடுக்க.
என்னை வளர்த்தி ஆளாக்கிய ஆமா எங்க அன்னையின் பெயரோ தேவகி. தாய் தேவகி. எங்க அப்பா ஆ, வசுதேவ மகாராஜா. தேவ மன்னர். வசுதேவ மகாராஜனுக்கு தேவகிக்கு மகனாக பிறந்த என் பெயரோ ஸ்ரீ கண்ணனாக இருந்த போதிலும்